வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மஹிந்த ராஜபக்சவினுடைய கொழும்பில் இருந்து அம்பாந்தோட்டை நோக்கிய பயணம் நாடளாவிய ரீதியில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவருடைய தொண்டர்கள் மிகப்பெரிய அளவிலே தங்களையில் இருக்கக்கூடிய இல்லத்திலே திரண்டிருந்த விடயம் உங்களுக்கு தெரியும். இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய வெளியேற்றத்தை தடுப்பதற்காக கொழும்பிலே 4 பேர் வீடு தருவதாக சொன்னார்களாம். அந்த 4 பேரில் ஒருவர் தமிழர் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த வீடுகளை பாருங்கள் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்சவிடம் சொன்னதாகவும் மஹிந்த ராஜபக்ச கொஞ்ச காலம் நான் அம்பாந்தோட்டையிலே போய் இருந்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லியிருந்ததாகவும் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மன் ஜாபா அபிவர்த்தன் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதிலே விசேடமாக குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், ஒரு தமிழரும் வீடு தருவதற்கு தயாராக இருந்தார் என்பது. தமிழ் மக்களுக்கு மஹிந்த ராஜபக்ச செய்த அந்த மிகப்பெரிய பிரதியுபகாரத்திற்காக இந்த வீடுகளை தமிழர் தரப்பில் இருந்து ஒருவர் வழங்கப் போகிறாரா? இந்த கேள்விகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. முள்ளிவாய்க்காலினுடைய நினைவுகளும் தமிழ் மக்கள் இந்த நாட்டில் மஹிந்த ராஜபக்சவினுடைய அல்லது ராஜபக்சக்களினுடைய ஆட்சி காலத்தில் அனுபவித்த அந்த வேதனைகளுக்கும் பிரதி உபகாரமாக தமிழர் தரப்பில் இருந்து இந்த வீடு வழங்கப்பட போகிறதா? இப்படி ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், தமிழர் தரப்பு மிகப்பெரிய பிரதி உபகாரங்களையும் நன்றி கடன்களையும் செய்து கொண்டிருக்கிறது மஹிந்த ராஜபக்ச போன்ற முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு. ஏனென்று கேட்கிறீர்களா? உங்களுக்கு தெரியும், நேற்று முன்தினம் 10ஆம் தேதி நாடாளுமன்றத்திலே வாக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்டது. குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமைகளை ரத்து செய்வது தொடர்பானதாக இந்த அரசு தொடர்பாகவும் அரசினுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு சில விடயங்களை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அவர்களுடைய அந்த நகர்வுகள் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. கண்மூடித்தனமாக எல்லா விடயங்களையும் எதிர்க்க முடியாது. அப்படியான ஒரு விடயம் தான் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வரப்பிரசாதங்கள் ரத்து செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் 1986ஆம் ஆண்டில் இருந்து மக்களுடைய வரிப்பணத்திலே சொகுசாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய வரப்பிரசாதங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் இதற்கு எதிராக அல்லது ஆதரவாக வாக்களிப்பதற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இல்லை. வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனை தவிர வேறு யாரும் அந்த விவாத வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளவில்லை, வாக்களிக்கவில்லை என்ற விடயம் இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக சமூக ஊடகங்களிலே நீங்கள் எல்லாம் எங்கே போனீர்கள் என்ற கேள்வி மிஞ்சி போயிருக்கிறது. எங்கே போயிருந்தார்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த வாக்கெடுப்பின் போது? மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதற்கான பதில் சொல்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை தொடர்பு கொண்டு போதும் அவர்கள் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். இந்த நிலையிலே தான் ஒரு சில முக்கியமான கேள்விகளை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி முன்வைக்க வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் 39 ஆண்டுகள் நான் குறிப்பிட்டது போல 1986ஆம் ஆண்டிலே இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான விசேட சலுகைகள் தொடர்பான சட்டமூலத்தை ஜேஆர் கொண்டு வருகிறார். அதன் பின்பதாக இன்று வரை இந்த அனுபவிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய வீட்டுக்கு 1 மாத செலவாக 47 லட்சம் ரூபாய் செலவழித்திருக்கிறார். இது மக்களுடைய வரிப்பணம். இந்த நாடும் இந்த மக்களும் மிகப்பெரிய வறுமைக்குட்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். உலக வங்கியிடம், சர்வதேச நாணய நிதியத்திடம் இப்படி கடனாளிகளாக இருக்கிறார்கள். மக்களை கடனாளிகளாக வைத்துவிட்டு இந்த ஆட்சி தலைவர்கள் என்ற போர்வையில் நாங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தோம் என்ற போர்வையில் அரசு சலுகைகளை பெற்றுக் கொண்டிருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? அதனை இல்லாமல் செய்வதற்கான ஒரு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு தெரியும். இது தொடர்பாக நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த என்பிபி அரசினுடைய செய்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த வேலைகளில் இதுவும் ஒன்று என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். தமிழ் மக்களுக்கு ஆதரவாக சொல்லிக் கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் எதையும் செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டாலும் இப்படியான ஸ்ரீலங்கா என்கின்ற நாட்டுக்கான சில விடயங்களை செய்திருக்கிறார்கள். ஜூலை மாதம் 31ஆம் தேதி இது தொடர்பான வர்த்தமானி வெளியாகி இருந்தது. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி நீதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இதனை சமர்ப்பித்திருந்தார். செப்டம்பர் 9ஆம் தேதி இதற்கு இருக்கக்கூடிய தடைகளை விலக்குவதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அதன் பின்பதாக செப்டம்பர் 10ஆம் தேதி 151 வாக்குகளால் இந்த சட்டமூலம் நிறைவேறியிருந்தது. ஒரு வாக்கு எதிராக வழங்கப்பட்டிருந்தது. அதாவது சாமர சம்பத் அவர்கள் இந்த எதிரான வாக்குகளை வழங்கியிருந்தார். 150 வாக்குகள் அரசு தரப்பில் இருந்து வந்திருந்தது. ஒரு வாக்கு, அந்த ஒரு வாக்கினை வழங்கியிருந்தார் வைத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள். ஆக தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே? வடக்கு கிழக்கினுடைய தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே? இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் தமிழ் மக்களுக்கு இழைத்த அந்த அநீதிகளுக்காகவா? யாரை நீங்கள் அநீதி செய்யவில்லை என்று குறிப்பிட போகிறீர்கள்? சந்திரிகா பண்டாரநாயக்கா அநீதி செய்யவில்லையா? மஹிந்த ராஜபக்ச அநீதி செய்யவில்லையா? மைத்ரிபால ஸ்ரீசேனா அநீதி செய்யவில்லையா? அல்லது ரணில் விக்ரமசிங்கே அநீதி செய்யவில்லையா? கோட்டாபாய ராஜபக்ச அநீதி செய்யவில்லையா? அநீதிகளினுடைய உச்ச வடிவமாக அன்று சமாதான புறாவாக வந்த சந்திரிகா
பண்டார் நாயக்க குமாரதுங்க வடக்கிலும் கிழக்கிலும் என்ன செய்தார் என்பது உங்களுக்கு நன்கு தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். இல்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு காணொளியில் உங்களுக்கு அதற்காகவும் அந்த சம்பவங்களையும் ஞாபகமூட்டவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதேபோல மஹிந்த ராஜபக்ச இந்த யுத்தத்தை அளிப்பதாக சொல்லி தமிழ் மக்களுக்கு என்னெல்லாம் செய்தார் என்பதும் வெள்ள வேன் கடத்தலாக இருக்கலாம், கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், கடத்தப்பட்ட இளைஞர் ஜோதிகளாக இருக்கலாம், தமிழர் தரப்பினுடைய ஒழிக்கப்பட்ட கனவுகளாக இருக்கலாம். எதை சொல்லுவது? மைத்ரிபால சிறிசேன தமிழ் மக்களுக்கு இதை ஒன்றை செய்வேன் என்று சொல்லி வந்தவர் தமிழ் மக்களுக்கு மிக மோசமான எதிர்வினை விளையாற்றியவர், யுத்த குற்றவாளிகளுக்கு பதவி வழங்கியவர், மிகப்பெரிய யுத்த குற்றவாளிகளை காப்பாற்றியவர், மஹிந்த ராஜபக்சவை பின்வாசல் வழியாக பிரதமராக்கியவர், இப்படி சொல்லக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்க தமிழர் தரப்பினுடைய அத்தனை சாபக்கேடுகளுக்கும் அத்தனை அழிப்புகளுக்கும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர். சந்திரிகா கொண்டு வந்த இடைக்கால வரவை எரித்ததிலே இருந்து தான் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் பயங்கரவாத தடை சட்டத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கக்கூடியவர் கோட்டாபாய ராஜபக்ச. உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, யுத்த கால பகுதி அல்லது யுத்தத்தை முன்னின்று வழிநடத்திய கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சியில் இருந்த போதும் கூட தமிழ் மக்களுக்கு சாதகமாக செய்தாரா இல்லையோ தெரியாது, ஆனால் பாதகமாக நிறைய விடயங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட தலைவர்களை காப்பாற்றுவதற்காகவா நீங்கள் வாக்களிப்பை தவிர்த்திருந்தீர்கள் என்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு தமிழ் மக்களாலும் கேட்கப்படுகிறது. இந்த வாக்களிப்புகளில் கலந்து கொள்வது உங்களுடைய உரிமை. நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினருடைய வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு, வாகன பெர்மிட்களை பெற்றுக்கொண்டு, சிற்றுண்டி சாலைகளை வழங்கப்படுகின்ற உணவுகளை சுவைத்துவிட்டு வருவதற்கு அல்ல. இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, இந்த மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள், மக்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற விடயங்களை நீர்த்து போக செய்வதற்காக, பேசுவதற்காக, அதற்காக செயற்படுவதற்காக. ஆனால் நீங்கள் செய்வது என்ன என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஏன் நீங்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வரப்பிரசாதங்களை ரத்து செய்யவில்லை, அதற்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்கவில்லை அல்லது வாக்களிக்கவே இல்லை என்று பார்க்கிற போது இருக்கக்கூடிய விடயம் உங்களுக்கும் அந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்குமான டீலிங் என்று சொல்வார்கள் இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதனை நீங்கள் மீளவும் உறுதிப்படுத்துகின்றீர்கள். இந்த நாட்டிலே எஸ்ஜேபி என்று சொல்லக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவாக இருக்கலாம், இவர்களெல்லாம் அந்த வாக்களிப்பை தவிர்த்திருக்கலாம் அல்லது எதிராக வாக்களித்திருக்கலாம். அது அவர்களுடைய சொந்த பிரச்சனை. அவர்களுடைய கட்சியில் இருந்தவர்கள், அவர்களுடைய உறவுகள், அவர்களுடைய நண்பர்கள் ஜனாதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வரப்பிரசாதங்கள் அளிக்கப்படுகிறது, பறிக்கப்படுகிறது என்கிற போது அவர்கள் வாக்களிப்புக்கு எதிராக இருந்திருக்கலாம், அந்த சட்டமூலத்திற்கு எதிராக இருந்திருக்கலாம். பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற நீங்கள் ஏன் இதற்கு எதிராக அல்லது அதனை வலுப்படுத்த முயற்சிக்கவில்லை என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்பதுதான் இங்கு தெரிய முடியாத விடையாக இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த வரப்பிரசாதங்கள் ஒழிக்கப்படுகின்ற போது தேவையற்ற மக்களுடைய வரி பணத்திலிருந்து செலவழிக்கப்படுகின்ற செலவுகள் இல்லாமல் போகும். ஜனாதிபதிகளுடைய பாரியார்களுக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியம் இல்லாமல் போகிறது, மேலதிக கொடுப்பனவுகள் இல்லாமல் போகிறது. இது இந்த நாட்டினுடைய பொருளாதார ரீதியான மீளர்ச்சிக்கு ஒரு அங்கமாக, ஒரு பங்காக இருக்கும். அல்லல்படுகின்ற மக்கள், அவர்களுடைய வியர்வைகளிலே இவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை இல்லாது செய்யப்படுகிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய விடயம்தானே. ஏன் இதனை நீங்கள் ஆதரிக்கவில்லை என்ற கேள்வி ஒவ்வொரு சாதாரண பொதுமகனிடமும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய இந்த வரப்பிரசாதங்கள் நீர்த்து போகச் செய்யப்படுவதில் உங்களுக்கு என்ன கவலை இருக்க போகிறது? குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ரணிலிடம் பார் பெர்மிட் பெற்றவர் என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கிறது. வடக்கிலும் கிழக்கிலும் ஒற்றுமைப்படாத நீங்கள், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒற்றுமைப்படாத நீங்கள், ஒரு கட்சிக்குள் இருந்து பல நூறு பிளவுகளாக பேசுகின்ற நீங்கள், மாறி மாறி சேறு பூசுகின்ற நீங்கள், இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக ஒன்று சேர முடியாமல் ஊழல்வாதிகளையும் தமிழ் மக்களுக்கு எதிராக கடந்த காலங்களில் கொலைகளை புரிந்தவர்களினுடைய சலுகைகள் பறிபோகப்படுகிறது என்பதற்காக தவிர்த்து விட்டீர்களா? எந்த வகையில் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். குறிப்பாக தமிழர்களுக்காக எதுவுமே செய்யாத நீங்கள் தான் இப்போது இந்த விவகாரங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். 76 வருடங்களாக இந்த நாட்டிலே சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களை இந்த அளவுக்கு மாற்றுகிறார்கள், ஆட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதிலே மிக முக்கியமானவர்களாக இந்த தமிழ் தலைமைகளினுடைய அசண்டையினமான இவ்வாறான பங்களிப்புகள் இருந்துதான் இருக்கிறது என்பது வலுப்படுத்தப்படுவதும் மெய்ப்படுவதும் உங்களுடைய செயல்களால் என்று சொல்லிக் கொள்ளலாம். எதற்காக மீளவும் கேட்கின்ற அதை கேள்வி, எதற்காக நீங்கள் செல்லவில்லை, எங்கே போனீர்கள் நீங்கள் எல்லாம்?
இந்த கேள்விக்கான பதிலை எப்படி சொல்ல போகிறீர்கள்? ரணிலிடம் பெற்ற வார்ப்பு அமைச்சுக்காக ரணிலுக்கு நன்றி விசுவாசமா, அல்லது 2 தடவைகள் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கி மைத்திரியினுடைய ஆட்சி கால பகுதியில் ரணில் மைத்திரி ஆட்சியை காப்பாற்றியதற்காக அவர்கள் வழங்கியதாக சொல்லப்படுகின்ற அந்த சன்மானங்களுக்கான நன்றி கடனா, அல்லது மஹிந்த ராஜபக்சவினுடைய காலப்பகுதியில் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வாகன பெர்மிட்களாக இருக்கலாம், அல்லது மேலதிகமான ஒப்பந்தங்களாக இருக்கலாம், இதற்கான நன்றி கடனா, சந்திரிகா அம்மையாருடைய காலப்பகுதியில் நீங்கள் பெற்றுக்கொண்ட வரப்பிரசாதங்களுக்கான அந்த நன்றி கடனா? கேள்வி இருக்கிறது. உண்மையில் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சந்திரிகாவினுடைய ஆட்சி காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் இப்போது இல்லை. திரு சம்பந்தன் அவர்கள் குண்டு துளைக்காத வாகனத்திலே சென்றதற்காக அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவருக்காகவும் யோசிக்கிறார்களா என்ற கேள்வி இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக ரணிலை சிறையில் அடைத்த போது பேசி இருக்கக்கூடிய நீங்கள் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று பேசியவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிவாசன் பேசியிருந்தார். இப்படியானவர்கள் நீங்கள் பேசுவீர்கள், ஆனால் தமிழ் மக்களுடைய அல்லது இந்த நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளுக்காக பேசுவதற்கு தயாரில்லை, அல்லது அதற்காக ஒரு திட்டம் கொண்டு வரப்பட போது அதற்கான ஆதரவுகளை வழங்குவதற்கு தயாரில்லை என்று நினைக்கிறீர்களா? உண்மையிலேயே இந்த அரசுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கக்கூடாது என்பது ஒரு தரப்பாக தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் வினயமாக இருக்கலாம். ஆனால் இந்த எல்லா விடயங்களிலும் அரசை எதிர்க்க வேண்டிய தேவையில்லை. தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கிலே எங்களுடைய இருப்பை இல்லாது செய்வதற்காக இந்த பேரினவாத அரசு மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளுக்கு வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எதிர்ப்பை தெரிவியுங்கள். எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய விடயங்களில் எதிர்ப்பை தெரிவிக்காமல் இருந்துவிட்டு தேவையில்லாத விடயங்களுக்கு நீங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறீர்களாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு விசுவாசமாக இருக்கிறீர்களா? தமிழர் தரப்புக்கு விசுவாசமாக இருக்கிறீர்களா? அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு தான் விசுவாசமாக இருக்கிறீர்களா? இந்த கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான நிலையிலே தான் ஒரு தமிழர் வீடு வழங்க தயாராகிறார் மஹிந்தவுக்கு. என்ன சொல்லுவது இந்த இனத்தை பற்றி? எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது? இந்த இனம் கொடுத்த விலைகள், இந்த இனம் பட்ட வலிகள், இந்த இனத்தினுடைய இழப்பு என்பது சாதாரணமானதா? சிந்தித்து பார்க்க நீங்கள் யாரும் தயாராக இல்லை என்பதுதான் இங்கு வருத்தத்திற்குரிய ஒரே ஒரு விடயமாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம். இவர்களெல்லாம் காப்பாற்ற நினைக்கின்ற, இவர்களெல்லாம் சலுகைகளை வழங்க துடிக்கின்ற அந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் இலங்கையிலே மிகப்பெரிய உலுக்கல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய பாதாள உலக தாதாக்களில் பாதாள உலகினுடைய முடிசூடா மன்னராக கருதப்படக்கூடிய கேகல் பத்ரே பத்மே போன்றவர்கள் உடனிருந்து புகைப்படம் எடுத்த புகைப்படங்களும் வெளியாக இருக்கிறது. அப்படியாக இருந்தால் அவர்களுக்கும் இவர்களுக்குமான அந்த தொடர்பினுடைய நீட்சி தொடர்பாக நாங்கள் சொல்ல தேவையில்லை. மக்களை தீர்மானியுங்கள். மக்களுக்காக அரசியல் செய்கிறார்களா, தங்களுக்காக அரசியல் செய்கிறார்களா? தீர்மானிப்பதும் அதனை அடுத்த தேர்தல்களில் தெரியப்படுத்துவதும் நீங்களாக இருக்கிறீர்கள். தெரியப்படுத்துவது மாத்திரமே நாங்கள். நன்றி உறவுகளே. நாளை மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.